என் தங்கப் பிள்ளையே, பொன்னான புதனின் முத்தான விடியலில் என் குழந்தையை காண்பதற்காக அம்மா மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னை கண்ட நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். அதிலும் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடி உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோக நேரத்தை நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய். என் தங்கமே, அதிகமான சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியங்கள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அதனால் கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக வேதனைப்படாமல் அதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்தையுமே தாமதமாகத்தான் கற்றுக்கொள்கின்றாய். ஆனால் நீ கற்றுக்கொண்டதை ஒரு நாளும் வீணாக்கி விடாதே. நீ உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அதை ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களும் விழுந்து அடிபட்டு மிதிப்பட்டு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல், சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நோக்கி பயணிக்கும் என்று தெரிந்தால் அதை ஆரம்பத்திலேயே சொல்லி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது மிகவும் நல்ல விஷயமாகும். என் தங்கமே, கடந்து போவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காயங்களுக்கும் நீ நியாயங்களை தேடிக்கொண்டிருப்பாயானால் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நிம்மதி என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, உன்னுடைய நேரத்தை வீணாக்கினால் உனக்கான நல்ல நேரம் உன்னை விட்டு செல்லும். என் தங்கமே, உன்னுடைய நேரத்தை வீணாக்குவது எந்தெந்த விஷயங்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொண்டால் இனி இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்கி உனக்கான நல்ல நேரத்தை நீ தவிர்க்க மாட்டாய். என் தங்கமே, நிச்சயமாக அந்த விஷயங்கள் என்னென்னவென்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் தங்கமே, தவறி போனதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பது, அதாவது உன்னை விட்டு சென்ற ஒரு விஷயத்தை நினைத்து அது மீண்டும் கிடைக்காது என்று தெரிந்தும் கூட அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பது. என் தங்கமே, இரண்டாவது, மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன என்று நினைக்காமல் அவர்கள் அப்படி இருக்கின்றார்களே, நாம் இப்படி இருக்கின்றோமே என்று அவர்களோடு உன்னை பற்றி ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்பது. ஏனென்றால் அது பயனற்ற விஷயம் என்பதை நீ உணர மறந்து விட்டாய். என் தங்கமே, மூன்றாவதாக, மற்றவர்கள் எல்லோரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது. நீ எதற்காக பிறந்தாய், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதிலேயே உன்னுடைய பாதி நேரத்தை நீ கழித்து விட்டாய். நிச்சயமாக யாரையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியாது என்பதனை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை ஒருபோதும் நீ இழந்து விட மாட்டாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற பொன்னான நேரம். இந்த பொன்னான நேரத்தை நீ உனக்காக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களால் அந்த நேரத்தை நீ நரகமாக மாற்றிவிடக்கூடாது. தெய்வம் உனக்கு ராஜயோகத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டு உன் வாழ்க்கையில் அந்த நேரத்தை இழந்து விடாதே. என் தங்கமே, எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்பொழுது தேடிச் செல்கின்றாயோ அப்பொழுதுதான் கவலைகள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். என் தங்கமே, எல்லாவற்றையும் தாங்குகின்ற மனது நிச்சயமாக உனக்கு வேண்டும். அப்படி இருக்கிறது என்றால் இந்த புயல் கூட உன்னை புன்னகையோடு கடந்து செல்லும். அவ்வளவுதானா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடும். என் தங்கமே, உண்மையாகவே உன்னுடைய வேதனைகளுக்கும் சில அர்த்தங்கள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை ஒரு நாளும் கவனித்தது கிடையாது. அதிலிருந்து வருகின்ற முடிவுகளை மட்டும்தான் கவனிக்கின்றார்கள். அதனால் நீ முயற்சிகளை செய்யும் பொழுது யாரும் உன்னை பாராட்ட வேண்டும், நீ செய்கின்றது
சரியா தவறா என்று பார்க்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் முடிவு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நீ யோசித்து செயல்பட்டாலே போதும். என் தங்கமே, உன்னுடைய முயற்சிகள் உன்னை பல முறை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நீ அந்த முயற்சியை ஒரு முறை கூட கைவிடாமல் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. என் தங்கமே, மற்றவர்கள் முன்னிலையில், அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களோ அல்லது உன்னை விட எல்லாவற்றிலும் ஞானத்தை அதிகமாக பெற்றவர்களோ உன் முன்னால் நிற்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ பணிந்து போவதில் எந்தவிதமான தவறும் கிடையாது. அது உன்னுடைய தகுதியைத்தான் உயர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதுபோல எந்த இடத்திலும் நீ துணிந்து செல்வாயானால் அது உன்னுடைய திறமையை உயர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்பின் மீது அதிக கவனத்தை செலுத்தினாலே உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தானாக புரிந்து கொள்வாய். பெருமையும் செல்வமும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நினைத்த விஷயத்தை சரியாக நடத்தி முடிக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் புண்ணியங்கள் அழிவதும் கிடையாது, பாவங்கள் கழிவதும் கிடையாது. நினைத்ததும் நீ விதைத்ததும் உனக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்று நீ எதை விதைக்கின்றாயோ அது நாளை உனக்கு மிக பெரிய நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது நீ எப்படி விதைக்கின்றாய், எதை விதைக்கின்றாய் என்பதை பொறுத்து மாறுபடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த நாளில் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எவனொருவன் தன்னுடைய பிடித்த வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன்தான் மிக பெரிய புத்திசாலி. என் தங்கமே, தன்னம்பிக்கை இருக்கின்ற அளவிற்கு முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு சாத்தியமாகும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, அம்மா மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலை எனக்கு ஒரு பொழுதும் வரவில்லை என்று நீ சொன்னாலும் நிச்சயமாக என் தங்கமே, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் யாரொருவர் வாழ்க்கையையும் கெடுக்கின்ற இடத்தில் நீ ஒருபோதும் இருந்து விடாதே. உனக்கான பாதையை நீ எதுவென்று அறிந்து துணிந்து போராடி அதன் பாதையில் சென்று வென்று காட்ட வேண்டும். உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவுமே நிச்சயமாக உன்னை விட்டு செல்லாது. அப்படி செல்லவும் ஒருபோதும் உன் தாயானவள் நான் அனுமதிக்க மாட்டேன். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட எந்த ஒரு உறவுமே உனக்கு தேவை கிடையாது. அது போன்ற உறவுகளை நீ அப்படியே விட்டுவிட வேண்டும். யார் விலகிச் சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கை நின்று போவது கிடையாது. நிச்சயமாக ரயில்கள் போன பிறகு தண்டவாளங்கள் எப்படி வெறிச்சோடி போகின்றதோ, ஆனால் தண்டவாளத்தில் வெறிச்சோடி போனாலும் மீண்டும் ரயில்கள் வரத்தானே செய்யும். அவை வராமல் இருக்காதல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் யார் விலகிச் சென்றாலும் வேதனைப்படாதே. ஒன்று புதிய உறவு ஒன்றினை அந்த வாழ்க்கையில் நீ இதைவிட அதிகமான சந்தோஷத்தோடு கிடைக்க பெறுவாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீயா நானா என்று போட்டியிட்டு கொண்டால் அங்கே அழிவு ஆரம்பமாகின்றது. அதே நேரத்தில் நீயும் நானும் என்று சொல்லும் பொழுதுதான் வெற்றியினுடைய தொடக்கமாக அது இருக்கின்றது. அதனால் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, சந்தோஷமான நிமிடங்கள் எல்லாமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரிசு என்று முதலில் நீ நம்ப வேண்டும். சோகமான நிமிடங்கள் எல்லாமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரீட்சை என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். என் தங்கமே, காயங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது.
என் தங்கமே, அவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ வெற்றியினை இன்று தொட வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.